திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஜவுளி வியாபாரி உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் என்பதாலேயே காவல்துறையினர் கூறியதை எழுதி கொடுத்ததாகவும் பேட்டி. காது குத்துன இடத்துல எல்லா வீடியோவும் நல்லா தான் இருக்காரு. அவரு சொல்ல என் தம்பி தான் சார் எழுதுனா, அவனுக்கு தெரியாது என்ன எழுதுனா. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த வீரரின் உடலை வாங்க மறுப்பு. உரிய இழப்பீடு கோரி உறவினர்கள் சாலை மறியல். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. தீர்மானத்திற்கு 63 பேர் ஆதரவு, 154 பேர் எதிர்ப்பு. பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதாகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பேச்சு. நடுநிலையுடன் செயல்படுபவர் சபாநாயகர் அப்பாவு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கனிவானவர், கண்டிப்பானவர் என்றும் திட்டவட்டம். சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு. அவைக்கு வராத பாமக உறுப்பினர்கள், விவாதத்தில் பங்கேற்காத பாஜக உறுப்பினர்கள். சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் நியாயம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அத்துமீறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கூறி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட திட்டம். சென்னையில் ராஜரத்னம் மைதானத்திற்கு வந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கைது. டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக நிர்வாகிகளுக்கு வீட்டுக்காவல். சென்னையில் தடையை மீறி போராட்டம் நடத்துவதற்கு புறப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் கைது. டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்திற்கு புறப்பட்ட தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கைது. 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்பது சிறிய தொகைதான் என்றும் பேட்டி. சென்னையில் தலைமைச் செயலகம் முன்பு பாஜகவினர் போராட்டம். கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்ற காவல்துறை. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை பாராட்டியதற்கு தேர்தல் கூட்டணி காரணமில்லை. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வாக்குறுதிகளை பட்ஜெட்டில் அறிவித்ததால் வரவேற்றதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 21ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையும் என்று வானிலை மையம் கணிப்பு. தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் அதிருப்தி. பல்லடம் அருகே 2 ஏக்கரில் தக்காளி செடிகளை உழவு செய்து அளித்த விவசாயி. சிவகளை அகழாய்வு குறித்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கும் பணிகள் முடியவில்லை என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தகவல். அறிவியல் பூர்வ நிரூபிக்கும் பணிகள் முடிந்த பின்னர் புராதன சின்னமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்களவையில் விளக்கம். கேரளாவின் இடுக்கியில் மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர். சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட போது புலி உயிரிழந்த சோகம். தொகுதி மறுசீரமைப்பு, வாக்காளர் பட்டியல் முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க கோரும் நோட்டீசுகள் நிராகரிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. கர்நாடகாவில் 75 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த 2 பெண்களை கைது செய்த காவல்துறையினர். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இந்திய நேரப்படி நாளை மறுதினம் அதிகாலை 3:27 மணிக்கு பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்க விண்வெளி மையமான நாசா அறிவிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்தவித மருத்துவ வசதியும் இல்லாத காரணத்தினாலேயே காரைக்குடி பக்தர் நெரிசலில் சிக்கி மூச்சுத்திணறலால் பலியானதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரியான ஓம்குமார்
நேற்று முன்தினம் குடும்பத்துடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றிருந்தார். கோவிலில் 100 ரூபாய் தரிசன கட்டணம் செலுத்தி வரிசையில் அனைவரும் சென்றனர். அப்போது தன்னிடமிருந்த பேரனின் பால் பாட்டிலை தனது மகளிடம் கொடுக்க முயற்சித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அதில் அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஆலயத்திற்குள் உரிய மருத்துவ வசதிகள் இல்லை எனவும் சரியான சிகிச்சை குறித்த நேரத்தில் அளித்திருந்தால் ஓம்குமாரை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஓம்குமார் உடல்நிலை சரியில்லாமல் கோவிலுக்கு வந்ததாக அமைச்சர் சேகர்பாபு தவறான தகவல்களை கூறுவதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சரியான உதவி கிடைக்கல, ஒரு தண்ணி கூட இல்ல சார். இங்க காத்து வரல, ஒண்ணும் வரல, அவ்வளவு கூட்டத்துல சரியான ஒரு நிர்வாகம் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அவர்தான் எங்க குடும்பத்துக்கு ஒரு சேகர் பாபு சார் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் கோயிலுக்கு வந்திருக்காரு, அந்த மாதிரி சொல்லலாம் நியூஸ் வந்தது. கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. எங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. காலையில ஒரு தண்ணி அங்க நீராடினது, மொட்டை எடுத்த இடத்துல இருக்கு, காது குத்துன இடத்துல எல்லா வீடியோவும் நல்லா தான் இருக்காரு அவரு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சில நாட்களில் பூமிக்கு திரும்பும் நிலையில் நடந்தவை என்ன, சந்தித்த சிக்கல்கள் என்ன என்று நியூஸ் 18 தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அளித்த நேர்காணலின் முக்கிய அம்சங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிக்கிக்கிட்டாங்கிறதுலாம் தவறான ஒரு செய்தி. சில சமயம் திடீர்னு ஒரு விண்கல் வந்து உங்களை நோக்கி வரும். கடந்த ஆண்டு போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் விண்ணில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஆய்வுக்காக சுனிதா வில்லியம்ஸ் சென்றார். ஆனால் திட்டமிட்டபடி சில நாட்களுக்குள் அவரால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி சுனிதா மண்ணுலகம் திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன என்று விளக்கினார் தாவி வெங்கடேஸ்வரன். போகும்போதே அந்த ஸ்டார்லைனரில் வந்து பல பிரச்சனைகள் வந்தது. இணைச்ச பிறகு பிரச்சனை கண் முன்னாடி பூதாகரமாக தெரிஞ்சிச்சு. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஹீலியம் வாயு கசிவு வந்து பூதாகரமாக தெரிஞ்சது. பல பரிசோதனைகளுக்கு அப்புறம் இது வந்து திருப்பிக் கொள்வது வந்து ஆபத்தானது, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாசா முடிவெடுத்தாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளேயே ஒரு மாதத்துக்கு மேலே ஓடி போயிடுச்சு. ஸோ அந்த ஆள் இல்லாமல் அந்த விண்கலம் திரும்பி வந்தது பரிசோதனைக்காக. ஸோ அவங்க வந்து அங்கே தங்கிட்டாங்க. விண்ணில் இருக்கும்போது விண்கலத்தில் இருக்கும் காற்றை அவ்வப்போது வெளியேற்றி மீண்டும் பூமியிலிருந்து ஆக்சிஜனை நிரப்ப வேண்டியிருக்கும் என்றும் உணவும் திரவ உணவுதான் என்றும் கூறிய வெங்கடேஸ்வரன், விண்வெளியில் தங்கியிருந்த போது சுனிதா வில்லியம்ஸ் சற்று உயரமாகிவிட்டதால் உடையில் கூட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்றார். அங்கே அந்த மாதிரி ஒரு இழுப்பு இல்லை, இழுவிசை இல்லை. ஸோ அப்போ வந்து அந்த முதுகுத்தண்டு விரிஞ்சு நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிறதுனால நம்ம உயரமே அதிகமாகிடும், சில சென்டிமீட்டர் உயரம் அதிகமாகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டைட் ஃபிட்டு ட்ரெஸ் போட்டிருந்தோன்னா அந்த உயரமாகும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகாது. சுனிதா வில்லியம்ஸின் கடினமான பங்களிப்பை பற்றியும் விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் விளக்கினார். அவங்க வந்து ஒரு ஒரு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து பேசிக்காக வந்து அவங்க வந்து ஃப்ளைட் கண்ட்ரோல், அதான் வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு துறை. அதனால தான் இந்த டீமுக்கும் அவங்க கமாண்டர். யூஸ்வலாக கமாண்டராக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து வருவாங்க. ஸோ அந்த விண்வெளி நிலையத்தை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை விட இந்த ரிசர்ச் ஒர்க்கும் இருக்கும். பட் அது தவிர வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான பணி வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணதான் இருக்கும். கண்ட்ரோல்னால் என்னென்னா, சில சமயம் திடீர்னு ஒரு விண்கல் வந்து உங்களை நோக்கி வரும். அப்போது நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய இதை வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க செயல்பட வேண்டியிருக்கும். பலரும் சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாக கருதுவது தவறு என்றும் அது ஒரு நீட்டிக்கப்பட்ட பணி என்றும் சுட்டிக்காட்டினார். சிக்கிக்கிட்டாங்கிறதுலாம் தவறான ஒரு செய்தி. இது வந்து உண்மையே கிடையாது. அங்கே ஏற்கனவே வந்து திரும்பி அவங்களோட பணிக்காலம் முடிஞ்சு வர்றாங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ நீங்களே வந்து ஒரு எமர்ஜென்சி டாக்டர்னு வச்சுப்போமே, நீங்கள் வந்து உங்கள் கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வரவர் வந்து அவர் காரில் வராரு. அந்த கார் வந்து உங்களை மீட்க வரல, அவ்வளோதான். அந்த கார் வந்து அங்கே பார்க் ஆகும், அவர் உள்ளே போவார், நீங்கள் ஏறி உங்கள் காரில் ஏறி திரும்பி வருவீங்க, அவ்வளோதான் விஷயம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி குடும்பத்தினருடன் பேச முடியும், இணையதளத்தை பயன்படுத்த முடியும். எனினும் பூமிக்கு திரும்பவிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். ஏன்னா வந்து அவங்க பாடி வந்து கிராவிட்டியை ஃபேஸ் பண்ணி மறந்தே போயிருக்கும்ல. ஆமாம்.
ஸோ திரும்பி உருவாக்கணும். நம்மளே கூட வந்து ஒரு பல நாள் பெட் இதில் போயிட்டோம்னா காலுக்கு தூக்கும்போது கால் வந்து ஒரு மாதிரி நடுங்கும் இல்லை? ஆமாம், அதே தான். ஓகே, திரும்பி வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஓகே. பட் அந்த ஃபியூ டேஸ் அக்ளமடைசேஷன் வந்து என்ன ஆய்வுகள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு? எதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குனாங்கன்னு தெரியும், ஓரளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்து பண்ணுறாங்கனாலும் அதில் என்ன முன்னேற்றங்கள் நடந்துட்டுருக்கு? அதில் சுனிதாவோட ரோல் அப்படிங்கிறது என்னவா இருந்தது? ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷனுக்கும் வந்து பல்வேறு விதமான ஆய்வு முனைப்புகள் இருக்கும். நம்ம எளிமையாக புரியறதுக்காக வந்து ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காம்ப்ளெக்ஸாக இருந்தால் கொஞ்சம் சொல்கிறதே கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ஆய்வு வந்து தாவரங்களினுடைய வளர்ச்சி. இப்போது ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு விதையை போட்டால் அதனுடைய வேர் கீழ் நோக்கி போகுது. ஆமாம், பூமி கீழே போகுது, முளை மேல் நோக்கி வருது. எந்த விதையிலையுமே நீங்கள் வந்து முளை கீழ் நோக்கியும் வேர் மேல் நோக்கி வர மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஆமாம், எப்படியோ அந்த விதை வந்து நீங்கள் எப்படி விதையை திருப்பி போட்டாலும் நம்ம போடும்போது வந்து அது கரெக்டாக கீழ் நோக்கி தான் போகும். வேர் பிடிக்கிறது கீழே, மண்ணுக்கு கீழே தான் போய் பிடிக்குது. அப்போ அது கீழேன்னு எப்படி தெரியும்? அதுக்கு அந்த டைரக்ஷனை எது ஃபிக்ஸ் பண்ணுதுங்கிறீங்க? எது ஃபிக்ஸ் பண்ணுது? பணிக்குழுவின் தலைவரான சுனிதா ரஷ்ய விண்வெளி வீரரிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். மற்ற ஒப்படைப்பு பணிகள் முடிந்து வரும் 19ஆம் தேதி மாலை பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். சிக்கல்களை மன உறுதியுடன் தயக்கமில்லாமல் சுனிதா வில்லியம்ஸ் எதிர்கொண்ட போதும் அவர் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்று எண்ணாதவர்களே இல்லை எனலாம்.